நீலி மலர் போல் மணந்திடுவே லீபனோன் மரம் போல் மணந்திடுவே நீலி மலர் போல் மணந்திடுவே லீபனோன் மரம் போல் மணந்திடுவே கர்த்தரின் சமூகம் பணிதுளி போல் களமெல்லாம் என் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பணிதுளி போல் களமெல்லாம் என் இதயத்திலே
மன்னித்தாரே என் மீறுதல்கள். மனதார இயேசு கிக்கிறார். மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். அவர் கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாள். என் மேலிருந்த கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். அவர் கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம். இந்த தயவை நமக்கு தேவன் காட்டணும். தயவுன்னா ஏற்கனவே சொன்ன நம் தவறுக்கு ஏற்ற தண்டனை வராமல் கர்த்தர் காக்கிறது. நம்ம தவறுக்கு ஏற்ற தண்டனை வராமல் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா காட்ட விரும்புகிறதான் தயவு. நம் தவறுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு வராமல் தேவன் காட்ட விரும்புகிறார். அந்த தயவை தான் தேவன் இந்த நாட்களிலும் நமக்கு தேவன் காட்ட விரும்புகிறார். இந்த தயவு வேதத்தில் அநேகருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு 2 பேருக்கு அந்த தயவு கிடைச்சிருக்குது. அந்த தயவு கிடைச்சதுக்கு என்ன காரணம்? அவர்கள் தண்டனைக்கு தக்கபடி நடத்தாமல் போனதற்கு என்ன காரணம்? அவன் தயவனுக்கு நமக்கு ஆண்டவர் கிடைக்க பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னு தான் 2 பேரை உங்களுக்கு முன்னாடி சொல்லி ஜெபிக்குவோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம படிச்சோன்னா, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே, அந்த தயவு செய்கிற கர்த்தராலே என்றார் இல்லையா? ஆண்டவர் யாரு? தயவு செய்கிற கர்த்தர், தயவு செய்கிற கர்த்தர் இல்லையா? இந்த தயவுனா என்ன? நம்ம தண்டனைக்கு தக்கபடி நமக்கு செய்யாமல் இருப்பது தான் தயவு. ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வருஷத்தில் இந்த ஆபிரகாம் நற்குணமும் தயவுக்குள்ள வித்தியாசத்தை சொன்னோம். நற்குணம் என்ன செய்யும்? தண்டித்து நன்மையை செய்யும். தயவு என்ன செய்யும்? தண்டனைக்கு தக்கபடி செய்யாமல் நமக்கு என்ன கொடுக்கும்? நமக்கு நன்மையை செய்வது தான் அது. இப்போ உங்கள் போவாஸுக்கு சொல்கிறா, என்ன சொல்கிறா? மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறவர்? தயவு செய்கிறவர். அதனால் நிச்சயமாக அவனுக்கு என்ன செய்வார்? அவனை ஆஸ்வதிப்பார். உனக்கும் தேவன் தயவு செய்வார். உயிரோடு இருக்கிற நமக்கும், ஸோ மரித்து போன அந்த ரூத்தினுடைய கணவனும் நகோமியுடைய கணவனுக்கும் அவள் என்ன செய்கிறவர்னு சொல்கிறா? தயவு செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மரித்தவர்களுக்கு பரவாயில்ல, அவங்க யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள். அவங்களுக்கு என்ன செய்வார்? தேவன் தயவு சொன்னார். ஆனால் உயிரோடு இருக்கிற நமக்கு என்ன செய்கிறவர்? தயவு செய்கிறான்னா, அப்போ உயிரோடு இருக்கிற இந்த ரூத்துக்கு தேவன் என்ன ஏற்படுத்துகிறா? தயவை ஏற்படுத்துகிறா. அப்போ அந்த ரூத்துக்கு தயவு செய்கிறார்னா, அந்த ரூத்து செஞ்ச தப்பு என்ன? அந்த ரூத்துக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்ச தவறு என்ன? அந்த தவறுக்கு ஏற்றபடி ரூத்துக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, உபாகமம் 23:3 நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னுட்டார் இல்லையா? 10ஆம் தலைமுறையிலும் அவங்க சபைக்கு உட்படலாகாது. நான் கடந்த வாரத்தை முன்னாடி வர கூட சொன்னோம், சபைக்கு வர்றதுனால 3 விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். இருக்கிற பிரச்சனையை மாற்றார், வரப்போகும் பிரச்சனையையும் மாற்றார், பல நாளாக தீராத பிரச்சனையை நீக்கிறார்னு சொல்லி மார்க் 1ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 13ஆம் அதிகாரத்திலும் இருந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிச்சோம் இல்லையா? அப்படியே கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில் அதை சொன்னோம்.
சபைக்கு மோவாபின் அம்மோன சபைக்கு உட்பட ஆகாது. அப்போ அந்த மோவாபியர் பெண்ணு தான் யாரு? ரூத்து இல்லையா? அப்போ அந்த ரூத்தை தேவன் என்ன செய்யவே கூடாது, உள்ள சேர்க்கவே கூடாது. அவளை மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன செய்யணும், கொடுக்கணும். அதையும் மீறி ஆண்டவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த நபர் கட்டாயமாக என்ன கிடைக்குன்னா ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் இல்லையா? ஏற்கனவே சொல்லிட்டாரு, மோவாபியர் என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ரூத் என்ன செய்யறாங்க, அதை தாண்டி அதை மீறி அந்த தாண்டி என்ன செய்யறாங்க, இப்போ பெத்லகேம் சபைக்குள்ள அவங்க வராங்க. அப்படி வரும்போது தேவன் செய்ய வேணான்னு சொல்றதை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா சபை சந்திச்சுட்டே இருக்கும். சபை என்ன செஞ்சுட்டே இருக்கும், சந்திச்சுட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் செய்ய வேணான்னு கதை சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அதோட நம்ம என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். செய்ய அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்யணும். அப்படி செய்ய வேணான்னு சொல்கிறத அதை தாண்டி ஏதோ ஒரு காரணங்களை காட்டி ஒரு நபர் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், ஆபரகாமாக இருந்தாலும், ஸோ இஸ்மவேல் உனக்கு போல பிள்ளை இருக்கக்கூடாது, மற்ற யாரும் உனக்கு பிள்ளை இருக்கக்கூடாது, உன் கர்ப்பத்தின் கனிதான் உனக்கு பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் அதோட அவன் நிறுத்திடணும் இல்லையா? அதை தாண்டி யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று செய்யும்போது என்ன உண்டாகுதுன்னா அவ்வளோ பெரிய ஆபரகாமாக இருந்தாலும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை என்ன செய்வே இல்லை, மாற்றுகிறதே கிடையாது. அப்போ நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸோ செய்ய வேணான்னு சொல்கிறத நம்ம செய்யவே கூடாது. அப்படி செய்யும் போது இப்போ ரூத் என்ன செய்யறாங்க, எதை ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ, எங்க போகக்கூடாது எங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு தான் என்ன வராங்கன்னா இப்போ ரூத் வராங்க இல்லையா? பட் அந்த ரூத்தை தான் இப்போ நகோமி சொல்றாங்க, நிச்சயமா தேவனுக்கு என்ன செய்வார், உனக்கு தயவு செய்வாருமா, நிச்சயமா தேவன் உன்னுடைய தண்டனைக்கு தப்பு கேட்டபடி தண்டனை செய்ய மாட்டார். ஏன்னா வர வேணான்னு சொன்னது என்ன செஞ்சிருக்கிற, இப்போ நீ வந்திருக்கிற இல்லையா? வர வேணாம், ஆண்டவரே சொன்னார் நீ வரவே கூடாது, நீ மட்டும் சந்ததியும் வரக்கூடாது. அவ வரக்கூடாதுன்னு சொந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, வந்திருக்கிற. ஆனாலும் தேவன் என்ன செய்வார்னா உனக்கு தயவு செய்வார், இந்த தப்புக்கு ஏற்றபடி உனக்கு தண்டனையை கொடுக்க மாட்டாரு, உன் தப்புக்கு ஏற்றபடி தண்டனையை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரூத்துக்கு அதை நம்ம கேட்கணும். இப்போ நகோமி எதை பார்த்து இந்த ரூத்துக்கு வரக்கூடிய தண்டனை, அவள் கிடைக்கக்கூடிய நியாயமான தண்டனையை கூட என்ன செய்யக்கூடாது, அவளுக்கு கிடைக்காத அளவுக்கு நான் தேவனை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம், எந்த காரணத்தை கொண்டு இப்போ ரூத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதிப்புலேருந்து இப்போ ரூத் என்ன செய்யப்படுறாங்க, காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்க போறாங்க. இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன காரியத்தை இந்த நகோமி ரூத் இடத்துல கண்டாங்க, அந்த காரியமும் இன்னைக்கு நம்மிடத்துல காணப்படுமானால் நிச்சயமா ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து நாம் செய்கிற தவறிலிருந்து அந்த தவறுக்கேற்ற தண்டனையிலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிடுவார்னா விடுதலை ஆக்கிடுவார். நம்மளுக்கு அது விடுதலையாக என்ன காரியம் அப்படின்னா, அடுத்தவங்க செஞ்ச அதே தப்பை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்க செஞ்ச இல்லை அடுத்தவங்க செய்யற ஒரு தவறை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்துட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா நமக்கு தேவன் தயவு செய்வார். நமக்கு தேவன் தயவுனா என்ன, நாம் தப்பே செஞ்சிருந்தா கூட நிச்சயமா என்ன செஞ்சிருவார், அந்த தப்புக்கேற்ற தண்டனையை நமக்கு கொடுக்காம அந்த தண்டனையை விளக்கிறது மாத்திரமல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நமக்கு வரக்கூடிய தண்டனை வராம தடுக்கப்படணும் அப்படின்னா தேவன் நமக்கு தயவு காட்டணும். ஆண்டவர் நமக்கு தயவு காட்டணும்னா ரெண்டு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒன்று என்ன, கடந்த காலத்தில் மற்றவர்கள் செய்த தவறு இல்லை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிற தவறை நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்த தவறை நாம் ஒரு நாளும் செய்த இல்லை செய்து கொண்டிருக்கிற ரெண்டையும் விட்டுக்கிறோம். ஒன்று செய்த இல்லைனா செய்து கொண்டு இருக்கிற ரெண்டுமே. ஒன்று கடந்த காலமும் நிகழ்காலத்திலும் நாம் என்ன செய்யவே கூடாதுன்னா மற்றவர்கள் செய்கிற தவறு, அவங்க தவறு செய்கிறாங்க, அவங்க செஞ்ச அதே தவறை நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்காதுன்னா தயவு நமக்கு கிடைக்காது. நாம் செய்கிற தப்புக்கு தண்டனையை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக
நிச்சயமா தேவன் தண்டனையை கொடுத்துருவார். மாறாக நான் செய்கிற தப்பே பண்ணிட்டா கூட அந்த தப்புக்கு ஏற்றபடி ஒரு தண்டனை எனக்கு வராமல் இருக்கணும்னா தேவன் என்ன எதிர்பார்க்குறா? ரூத்தோட நிறைய சம்பவம். ஆனால் இன்னைக்கு சொல்கிற சம்பவம் என்ன? அடுத்தவள் செய்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் செய்த தவறை, குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த பெண்கள் செய்கிற தவறை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் செஞ்சிடக்கூடாது. பட் நீங்கள் செஞ்சிடக்கூடாது என்றதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அது ரெண்டையும் பெண்ணையே கர்த்தர் சுட்டி காட்டுறார். அது உங்களுக்கு ஏற்றபடியாகவே இருக்கும். அப்போ அடுத்தவங்க செஞ்ச தவறை செய்யக்கூடாது, அடுத்தவங்க செய்து கொண்டிருக்கிற தவறையும் செய்யக்கூடாது. இதை ரெண்டையும் செய்யாமல் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தேவன் என்ன செய்வார்னா தயவு பாராட்டுவார். இப்போ இந்த ரூத் எந்த தவறை செய்யலை அப்படின்னா, இந்த மோவாபியன் பேர் பெற்றதுக்கு சிறந்த காரணம் இந்த மோவாபில் வந்த அந்த லோத்தினுடைய பிள்ளைகள். இந்த மோவாப்னு பேர் பெற்றதுக்கே காரணம் யாரு? லோத்தினுடைய பிள்ளைகள் இல்லையா? இல்லைனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேரே வந்திருக்காது, இஸ்ரவேல் என்ற பேர் வந்திருக்கும், இல்லை எபிரெயர் என்ற பேரே வந்திருக்கும் இல்லையா? அப்போ பேரே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தப்பு இவங்க முன்னோர் வாழ்க்கையில் நடந்துச்சு. இந்த ரூத்தினுடைய பெயர் எப்படி வர வேண்டியது? ஒன்று எபிரெயர் வரணும், இல்லை இஸ்ரவேலர்னு வரணும் இல்லையா? ஒன்று எபிரெயர் அப்படின்னு வரணும் இல்லையா? இல்லைனா ஏபேர் நதியாய் தாண்டி வந்ததுனா அவங்களுக்கு எபிரெயர் அப்படின்னு பெயர், இல்லை இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வரணும் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது, எந்த இடத்துக்கு ஆதியாகமம் 19க்கு வரும்போது 18க்கு வரும்போது அவங்களுக்கு எபிரெயர் என்ற பேர் தான் வரணும். அவங்களுக்கு எபிரெயர் என்ற பேர் தான் வரணும். ஏன்னா ஆபிரகாம் யாரு? ஒரு எபிரெயன் இல்லையா? தப்பி வந்த ஒரு எபிரெயன். அந்த 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த சொல்லும்போது சொல்றார் பாருங்க, ஆதியாகமம் 14 சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. தப்பி வந்த ஒருவன் எபிரெயனாகிய ஒருவன் எபிரெயனாகிய அப்படின்னா இப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன பேரு? எபிரெயர் அப்படின்னு பேர். இப்போ லோத்து கூட இருந்திருந்தா இப்போ லோத்துக்கு என்னதான் பேர் இருந்திருக்கும்? எபிரெயர் என்ற பேர் தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ தன் பேரையே மாற்றக்கூடிய ஒரு செயல்ல ஒருவள் ஈடுபட்டுட்டா. இன்னும் சொல்லப்போனால் பேர் என்பது ஒரு மனுஷனுடைய அடையாளம், ஒரு மனுஷனுடைய அடையாளம் இல்லையா? பேர் என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய அடையாளம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் பேர் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடையாளம் இல்லையா? ஓ இவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒரு பேரை சொன்ன உடனே இவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதை வச்சு? அந்த பேர் என்பது ஒரு அடையாளம். இப்போது இந்த லோத்தினுடைய மகள்கள் செய்த 2 காரியம், இல்லை மூத்தவள் செஞ்ச ஒரு காரியம், இல்லை நம்மளை விட பெரியவங்க செஞ்ச ஒரு தப்பு நம்ம பேருடைய அடையாளமே மாற்றிடுச்சு. நம்ம பேருடைய அடையாளமே மாற்றிடுச்சு இல்லையா? அப்போ அடையாளத்தை மாற்றின ஒரு செயலில் நம்மளை விட பெரியவங்க இல்லை நம்மளை விட மூத்தவங்க செயல்பட்டிருக்கலாம். அவங்க மூத்தவங்க செஞ்சதுனால அது தப்பு சரின்னு ஆகாது. பெரியவங்க செஞ்ச தப்பு சரின்னு என்ன செய்யாது, ஆகாது. அப்போ அந்த பெரியவங்க செஞ்ச தப்பை என்ன பண்ணுச்சு? ஒரு அடையாளத்தையே மாற்றிடுச்சு, ஒரு அடையாளத்தையே. அப்போ அந்த லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வந்திருக்கணும்? எபிரெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் எபிரெயர்கள்ன்ற பேரை ஆண்டவர் சொல்லாமல் முதல் முறையாக அவங்க பேரையே கத்தர் என்ன செஞ்சிட்டாரு? பேரையே கத்தர் மாற்றி மூத்தவனுக்கு மோவாப்னு என்ன செஞ்சிட்டாரு? பேர் வச்சு மோவாபியர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? இளையவனுக்கு அம்மோனியர் அப்படின்னு பேர் வச்சுட்டார். இப்போ அடையாளத்தையே தேவன் என்ன செஞ்சிட்டார்? இப்போ எங்கே போய் தான் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ லோத்து யாரு? ஆபிரகாம் எபிரெயர்னா லோத்து யார் தான்? லோத்தும் எபிரெயன் தான் இல்லையா? ஏன்னா அவங்க 2 பேரும் யாரை சேர்ந்தவங்க? ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லையா? ஸோ பெரிய பிள்ளைக்கு ஒரு பேர், சின்ன பிள்ளைக்கு ஒரு பேர்லாம் என்ன செய்யாது, வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இஸ்ரவேல். இப்போ யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேருக்கும் என்ன பேர் தான்? இஸ்ரவேலர்கள் அப்படி தான் சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு பிறகு ஆண்டவர் பிரித்தாலும் யூதர்கள் அப்படின்னு தான் சொல்கிறார தவிர, இப்போ இந்த யூதாவுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க, பாரேஸ் பிறக்கிறான், சேர பிறக்க இல்லையா? இந்த 2 பேருக்கு என்ன பேர் தான்? யூதர்கள் அப்படின்னு தான் பேர். அதுக்கு பிறகு எல்லாருக்குமே என்ன பேர் தான்? யூதர்கள் அப்படின்னு தான் பேர் இல்லையா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, அதில் மொத்தம் பிரிக்காத 12 கோத்திரம் பிரிக்காத இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பேர்? இஸ்ரவேலர்கள்னு பேர் இல்லையா? இப்போ 1 ராஜாக்கள் 11 2 பிரிக்கிறார். சாலமோன் காலத்தில் 2 பிரிக்கிறாரு. 13ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் டோட்டல் 2ஆவே பிரிஞ்சிடுது இல்லையா? 10 கோத்திரம் இஸ்ரவேலர்கள், 2 கோத்திரம் யூதர்கள் இல்லையா? இந்த 2 பென்யமீன் கோத்திரம் எங்கேயுமே சொல்றது இல்லை. அவங்களுக்கு என்னதான் சொல்றாரு? யூதர்கள் தான். ஏன்னா யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னதான் பேர்? யூதர்கள் அப்படின்னு தான் பேர் இல்லையா? இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன்னு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வரும்போது பல ஜாதியான ஜனங்களும் யார் கூட வந்தாங்க? இஸ்ரவேலர் வந்தாங்க. அவங்களை யாரையும் ஆண்டவர் பல ஜாதியான எங்கேயுமே சொல்லலை.
பல ஜாதியான ஜனங்கள் எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார். எங்க எண்ணகம் 11 மட்டும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அவர்களோடு கூட வந்த பல ஜாதியான ஜனங்களும் இச்சை உள்ளவர்களாக இருந்தால் அதோட முடிச்சிருவார். தவிர வேற எந்த இடத்திலும் இவங்க வேற அப்படின்னு என்ன செய்யவே இல்லை, ஆண்டவர் பிரித்து சொல்லவே இல்லை இல்லையா. அப்போ இந்த லோத்து யார் தான்? எபிரேயன் இல்லையா. ஆபிரகாம் ஒரு எபிரேயனா, லோத்தும் ஒரு, ஏன்னா லோத்துடைய அண்ணன் பையன் தான் யாரு? இந்த ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் தான் யாரு? லோத்து. அப்போ லோத்துக்கு என்ன பேரு? எபிரேயன் என்ற பேர் தான் வரணும் இல்லையா. ஆனால் அடையாளத்தை ஆண்டவர் மாத்திட்டார். எதனால? ஒரு மனுஷன் செய்யற தப்பு அவன் அடையாளத்தையே மாத்திரும். ஒரு மனுஷன் செய்யற தப்பு அவன் அடையாளத்தை என்ன செஞ்சிடும்? மாத்திரும். அப்ப அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தவறை நாம் என்ன செஞ்சிடவே கூடாது. ஒரு காலம் எந்த காரியத்தை கொண்டு நம்ம செஞ்சிடக்கூடாது இல்லையா. அப்ப யார் செஞ்சா? இந்த ரூத்துடைய முன்னோர்கள், மூத்தவங்க யாரு? அந்த லோத்துடைய மல்லைகள் இல்லையா. அப்ப இந்த ரூத்தை விட அவங்கள பெரியவங்க யாரு? லோத்துடைய பிள்ளைகள் ரூத்தை விட பெரியவங்க. அப்ப நம்மளை விட பெரியவங்க ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்றதுனால அந்த தப்பு சரியா ஆயிடாது. அந்த தவறின் நிமித்தமா என்னவே மாறி போச்சு, அடையாளமே மாறி போச்சு. அடையாளமே அப்போ நம்ம செய்கிற ஒரு செயல் நம்மளை அடையாளத்தை என்ன செஞ்சிடும்? மாத்திரும் இல்லையா. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறது நம்ம என்னவா மாறிடுறோம்? கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கிராமத்தில் சொல்லிடுறாங்க இல்லையா. அப்போ நம்ம செய்கிற செயல் நம்ம அடையாளத்தை, இப்போ நம்ம பேரை சொன்னால் தெரியுதோ இல்லையோ இல்லையா. ஆனால் கிறிஸ்தவனை கேட்டால் ஈஸியாக யார் சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் உடனே என்ன பண்ணிடுவாங்க? கையை காட்டிடுவாங்க. அப்போ நம்ம செய்கிற ஒரு செயல் நம்ம அடையாளத்தையே மாற்றிடும் இல்லையா. அப்போ அந்த அடையாளத்தை மாற்றக்கூடிய செயலை ஈடுபட்டவங்க தான் யாருன்னா இந்த லோத்துடைய பிள்ளைகள். இந்த லோத்துடைய பிள்ளைகள் அந்த அடையாளத்தை மாற்றக்கூடிய செயலை அவங்க ஈடுபட்டதுனால அவங்க செஞ்ச அதே தவிர இப்போ யார் செய்யலை? ரூத்து செய்யலை. ஆனால் செஞ்சிருக்க முடியும். ரூத்து செஞ்சிருக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தை அழகாக சொல்கிறாங்க இல்லையா. 3ஆம் அதிகாரத்தை அழகாக சொல்கிறாங்க இல்லையா. 10:11 மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான. அப்படின்னா அப்போ அநேகர் என்ன செய்யறாங்க? முதல்ல சொன்ன செய்தார்கள், இப்ப செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்றார்? ரூத்தை பார்த்து போவாஸ் என்ன சொல்றாரு? போகாததினால் அப்படின்றார் இல்லையா. தரித்திரரோ வாலிபன பிள்ளைகளோட அவங்களோட பாலிபன் நீங்க போக. அப்போ இப்படியே சொல்ற கரண்ட்ல சொல்றார் இல்லையா. இப்போ ரீசன்ல சொல்ற, பிரசன்ட்ல சொல்றார். முதல்ல சொன்னது என்ன? தன்னை விட மூத்தவங்க செஞ்ச தப்பு. சரி, ஒருவேளை அவங்க தப்பு தெரியாம கூட என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா தன்னோடு கூட இருக்கிறவங்க செய்யறாங்களே தங்கூட. இப்போ இந்த ரூத் யாரெல்லாம் பாப்பா? இப்போ இந்த பெண்கள் அவளும் பாப்பா. யார் பாப்பா? இப்போ இவளோட இருக்கிற பெண்கள் எப்படி? இப்போ ஓவர்ஸ் இப்போ நடக்காமல ஒன்னா சொல்லுவாரு, வாலிபரும் ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பிறகு நீ போகாததுனால அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீ குணசாலி என்பது என் ஜனங்கள் எல்லாரும். அப்ப எங்க ஊருக்கு எல்லா பெண்களை போல அப்படி சொல்லியிருக்கணும் தானே. அப்ப எல்லாரும் எப்படிதான் இருக்கிறாங்க? பலதரப்பட்ட தப்போடு இருக்கிறாங்க இல்லையா. பலதரப்பட்ட தவறுகளோடு கூட இருக்கிறாங்க. அப்ப அவ கடந்த காலத்துல செஞ்ச ஒரு தவறையும் அவ செய்யல, நிகழ்காலத்துல அவளோட கூட இருக்கிற பிள்ளைகளை செய்யற தவறையும் அவ செய்யல. இன்னும் சொல்ல போனா தன்னை விட மூத்தவங்க செஞ்ச தப்பையும் அவ செய்யல, தன்னோட கூட இருக்கிற வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகளை செய்த தவறையும் அவ செய்யல. அப்ப தேவன் ஏன் இவளுக்கு தயவு காட்டார்னா, சும்மா தேவன் தயவு காட்டல. ஏன் தயவு காட்டுறார்? மற்றவர்கள் செய்த தவறை அவ ஒரு காலம் என்ன செய்யல, அவ செய்யல. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? அவன் நினைச்சிருந்தா இப்படி வேணா நடந்திருக்கலாம் இல்லையா. அவளை யாரும் கண்ட்ரோல் பண்ண ஆளே கிடையாது. இப்போ முதலையாவது கண்ட்ரோல் பண்ண வீட்டுக்காரன் தான், இப்ப கண்ட்ரோல் பண்ண யாருமே கிடையாது இல்லையா. அப்ப நம்மளை கட்டுப்பாடு பண்ண, கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லைன்றதுனால எப்படி வேணா என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஆனா அவன் என்ன செய்யல, நடக்கல. அப்ப நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா யாருமே என்ன செய்ய முடியாது. இப்ப இவளை யார் கேட்பா? இப்ப ரூத் ஏதாவது ஒரு தப்பு பண்ண யார் கேட்பா? யாருமே கேட்க, மாமியார் கூட கேட்க முடியாது, மாமியார் கூட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது இல்லையா. கேட்கறது வீட்டுக்காரனும் இல்லை, வேற யாருமே கேட்க முடியாது. அப்ப யாருமே கேட்க ஆளு இல்லைன்றதுனால அவ எப்படி வேணா என்ன செஞ்சிருக்கலாம், நடந்து இருக்கலாம். ஆனா அவ சொன்னா இல்ல இல்ல, மற்றவங்க செய்யற ஒரு தப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். மற்றவங்க செய்யற ஒரு தப்ப, இவளுக்கும் புருஷன் இழந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அவளை இல்லையா. புருஷனை இழந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 10 வருஷமா பாக்குறாங்க, இந்த 10 வருஷமா
பார்க்குறாங்க இல்லையா? இந்த 10 வருஷமா பார்க்குறாங்க, இந்த 10 வருஷமாவும் அங்கேயும் பார்க்குறாங்க, இங்கேயும் பார்க்குறாங்க. எந்த இடத்துலையும் அவன் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்கிற ஒரு தவறை அவன் என்ன செய்யவே இல்லை. அப்போ தேவன் உனக்கு தயவு காட்டணும், நம்ம குடும்பத்துக்கு தயவு காட்டணும், நமக்கு தேவன் தயவு பண்ணணும். நம்ம தப்பே பண்ணிட்டா கூட அந்த தப்பு கேட்டால் தண்டனையை கொடுக்காம நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா தேவன் முதல்ல என்ன பார்க்குறா? மற்றவர்கள் செய்கிற தவறை நீ செய்யக்கூடாது. மற்றவங்க தப்பு செய்கிறாங்க இல்லையா? மூத்தவனும் செய்கிறாங்க, தங்க கூட இருக்கிறவங்களும், தன்னோடு கூட படிக்கிற பிள்ளைகள், தன்னோடு கூட வளர்கிற பிள்ளைகள், தங்கூட வேலைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க? எல்லாம் தவறு செய்கிறாங்க இல்லையா? தான் கூட இருக்கிறவர்கள், தன்னோட பழகிறவங்க, தன்னோட பேசுகிறவங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறவங்க, தன்னோட தங்கி இருக்கிறவங்க, எல்லா இடத்துல ஒன்றா இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க? தப்பு செய்வாங்க இல்லையா? அப்போ அவங்க தப்பு செய்கிறாங்கன்றதுனால நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம அதை தப்பை செஞ்சிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வேலை செய்யும் போது எங்கள் அம்மாவில் ரொம்ப பயந்தாங்க எனக்கு குறிச்சு. என்னது, என் கூட இருக்கிறவங்க மொத்த பேருமே குடிக்காரங்க, என் கூட இருக்கிறவங்க மொத்த பேருமே பயங்கரமாக குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறவங்க. எங்கள் அம்மாவுக்கு பயம் எங்கே குடிக்க கற்றுக்கிறானு தெரியலையே, எங்கே குடிக்க கற்றுவானு தெரியலையான்னு. நான் சொன்னேன், நான் நினச்சாதான் குடிப்பேன், நான் நினச்சா குடிப்பேன். அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சில பேர் நீ மட்டும் ரொம்ப யோகியா குடுறான் அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன், நீ வேணா குடி, நான் ஏன் குடிக்க, நீ குடிச்சா நான் குடிக்கணுமா என்ன அப்படின்னுவாங்க இல்லையா? ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கறி வாங்கி போய் வறுக்குவாங்க இல்லையா? கறி சாப்பிட்றது ஏன் வேலை, குடிக்கிறது அவங்க வேலை. கறி சாப்பிட்றது ஏன் வேலை, சரியா? காசு போட மாட்டேன், காசு என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். கறி சாப்பிட்றது ஏன் வேலை, குடிக்கிறது ஏன்னா அவன் குடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுவான், எல்லாம் போயிட்டு இருக்கிறத என்ன செய்வது, இருக்கிறதா சாப்பிட்றதா நம்ம வேலை, சரியா? அதனால் என்ன செய்யணும், அவனால் கூட இருக்கிறதுனால அது செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நம்ம கூட என் கூட இருந்தவங்க பூரா மொத்த பேருமே குடிப்பாங்க, எல்லாம் அப்படியே பண்ணுவோம். மொத்தமாக அவனை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஒரு நாள் கூட அதை எப்படி இருக்குன்னு கூட என்ன செஞ்ச கிடையாது, நான் தொட்டதும் கிடையாது, அதை நாக்கில் வச்சதும் கிடையாது. கர்த்தருடைய கிருபை அப்பயே அதை காப்பாற்றினார். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க செய்கிறாங்கன்னாக்க நம்ம செய்ய அவசியமே கிடையாது இல்லையா? அடுத்தவங்க செய்கிறான்னா அவனை பற்றி தப்பாக நினைப்பான்னு நினச்சிட்டு போகிறான். அவன் தப்பாக நினச்சா நான் செய்யணுமா என்ன, நீ தப்பாக நினைக்காத அவனை செய்யணுமா என்ன, நீ எப்படி வேணாலும் நினச்சிட்டு போ, நீ என்ன வேணா பண்ணிட்டு எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் நினச்சாதான் நம்ம செய்ய முடியும். அதனால் ரூத் சொன்னான், எத்தனை பேர் வேணா இருங்க. இப்போ கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகி போச்சு, எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ பல பேர் இங்கே வந்து என்ன பண்ணிட்டா, ஏன்னா போவாச சொல்லிட்டா எங்கள் வேலைக்காரி பெண்களோடு கூட இருன்னு சொல்லிட்டா இல்லையா? அப்போ நிறைய பேர் வந்த உடனே அறிமுகங்கிறது வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வந்த பிறகு இப்போ பெத்தலுக்கு வந்த பிறகு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கலாம், அறிமுகமாக இருக்கலாம், ஃப்ரெண்டுங்க ஆகிருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவன் ஒரே மாதிரி சொல்றா, அங்கே அவனை பற்றி ஊரே சொல்லுது. என்ன சொல்லுது? வாலிபர் பிறகு ஐஸ்வர்யவான்களும் தரித்திரருமான வாலிபர் பிறகு நீ போகாததினால் நீ குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நீட்டாங்க இல்லையா? அப்ப ஊரே எவ்வளவு பார்க்குது, என்ன பார்க்குது? அப்ப மற்ற பிள்ளைகளையும் பார்க்குது, இந்த பிள்ளையும் பார்க்குது. இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டான். இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறா? ஒரு ஆள் கிட்ட இல்ல, ஊர்கிட்டே சர்டிஃபிகேட் வாங்கிட்டா இல்லையா? ஊர்ல எந்த வீட்டுக்கு போயிட்டா ரூத்தை பத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப தரித்திரர் வாலி அந்த பசங்க படி போக மாட்டான் அப்படின்னு ஒரே வேலையை சொல்றா, பசங்க படி என்ன செய்ய மாட்டான், அப்ப போக மாட்டான் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்களையும் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பொம்பளைங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அவங்களுக்கு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க இல்லையா? என்னமோ தெரியல, அந்த பையன் கூட பேசிட்டு போறாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா? என்னன்னு தெரியல, அது என்ன பேசியிருந்தாலும் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னமோ தெரியல, நேற்று கூட பார்த்தேன் அந்த பையன் கூட பேசியிருந்தான், முந்தா நாள் கூட பார்த்தேன், நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு இருக்கவங்களும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படின்னா பொம்பளைங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் அவகிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டா பாரு. பொம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை சர்டிஃபிகேட் வாங்குறது ஈஸியாக இருக்கு. ஆனால் யார் சர்டிஃபிகேட் வாங்குறது கஷ்டம்? பொம்பளைங்க கிட்ட ஒரு பொம்பளை சர்டிஃபிகேட் வாங்குறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? இவன் அடுத்தூர்லேருந்து வேறு வந்த பிள்ளை இல்லையா? இவளுக்கு சொந்தக்கார யாருமே கிடையாது, யாரும் ஒரு சொந்தமும் கிடையாது, ஒரு பந்தமும் கிடையாது இல்லையா? இவன் வேற, அவங்க எல்லாமே அப்படி டோட்டலாக ஆப்போசிட் இருக்குது. ஆனால் அடுத்த ஊரில் வந்து அடுத்தவங்கள்ட்ட அத்தனை பேருக்கிட்டையும் ஒரு நல்ல பிள்ளைன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும்னா நம்மளாலையும் வாங்குறதுக்கு முடியும். இன்னைக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா உனக்கு தயவு செய்வதற்கு தேவனுக்கு தடையில்லை. என்ன சர்டிபிகேட்? மற்ற பிள்ளைகளை போல இவ இல்ல, மற்ற பெண்களை போல இவ இல்ல, மற்ற பொம்பளைகளை போல இந்த பொம்பளை இல்ல, அவனை போல இல்ல, மற்றவங்களை போல இல்ல அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும்னா நமக்கு தயவு செய்வதற்கு தேவனுக்கு தடையில்லை. நமக்கு தயவு செய்ய தேவன் தடையில்லை. என்ன தயவு?
நாம் தவறு, அதாவது தெரியாம தவறுகள் நடந்தா கூட அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு தண்டனையை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இல்லை. அந்த தண்டனையை விட்டுட்டு நமக்கு தயவு செய்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார் இல்லையா? அப்ப வரக்கூடிய தண்டனையை தடுத்துட்டு நம்மளை தேவன் என்ன செய்ய விரும்புறார்? ஆசீர்வதிக்க விரும்புறார். என்ன வரக்கூடாது? இவங்களுக்கு தண்டனை வரக்கூடாது, ஆனா என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். இது தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு தேவன் சொல்றது இதுதான். என்னது? உனக்கு வருகிற தண்டனையை தடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உனக்கு வருகிற தண்டனையை தடுத்துட்டு என்ன கொடுப்பேன்? ஏதோ தண்டனையை மட்டும் தடுத்துட்டு போயிடல. ரொம்ப பாபா சொன்னார்ல, என்ன சொன்னாரு? வாலிபர் வாலிபர் போகாத கர்த்தரால் என்ன செய்வா? அது 10 ஆரம்பி. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதி, முதல்ல சொல்லிட்டு ஆசீர்வதிக்கப்படுவா. யாரால? கர்த்தரால நீ ஆசீர்வதிக்கப்படுவன்றார் இல்லையா? அப்ப இவளுக்கு வரக்கூடிய தண்டனையை தேவன் தடுத்துட்டு இவளுக்கு என்ன கொடுக்க விரும்புறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறார். எதை பார்த்து கொடுக்க விரும்புறார்? ஒரு சர்டிபிகேட் கர்த்தர் கைக்கு போயிடுச்சு. ஒரு சர்டிபிகேட் கர்த்தர் கைக்கு போயிடுச்சு. என்ன சர்டிபிகேட் போயிடுச்சு? இவன் மற்றவர்களை போல இல்ல, இவன் மற்றவங்களை போல இல்ல, மற்ற பெண்களை போல இல்ல, மற்ற ஆண்களை போல இல்ல, மற்றவங்களை போல இல்ல, சம் டிஃபரெண்டா இருக்கிறா. வித்தியாசமா இருக்கு. நானும் பார்க்கிறேன், எப்படி எப்படியோ சோதிச்சு பார்க்கிறேன், ஆனா என்ன செய்யல. இதை தான் தானியேல் கட்டியும் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஒரு தேவ மனுஷங்கிட்ட பார்த்த ஒரு சர்டிபிகேட்டை ஒரு பெண்ணுகிட்ட பார்க்கறாங்க பாரு. தானியேல் 6:3 சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, எல்லாரும் சோதிச்சு பார்க்கறாங்க இல்லையா? சோதிச்சு பார்க்கறதுல தானியேல் இடத்துல எந்த குறையும் குற்றமும் இல்லை என்ற ஒரு சர்டிபிகேட் வந்துடுச்சு. யாருக்கு? தானியேலுக்கு இல்லையா? 122 பேர் சோதிச்சு பார்த்தாங்க இல்லையா? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் இது பெருசா ஒன்று சொல்ல முடியாது. பெருசா சொல்லலாம், ஆனாலும் சொல்ல ரூத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை பெருசா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இவர் யாரு? ஒரு யூத பரம்பரையிலிருந்து வந்தவர் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போவார், பைபிள் படிப்பார், ஜெபம் பண்ணுவார், பிரசங்கம் கேட்பார். இதை கேட்டு வளர்ந்தவர் யாரு? இந்த தானியேல் இல்லையா? ஆனா ரூத்துக்கு அவ தலைமையில் பைபிளை பார்த்ததே கிடையாது இல்லையா? பைபிளை என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆண்டவனை என்னன்னு அவளுக்கு தெரியாது. உபதேசத்தை பத்தி தெரியாது. பரிசுத்தத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. யாருக்கு? மோவாபியருக்கு பரிசுத்தத்தை பத்தி கவலையே கிடையாது இல்லையா? பரிசுத்தத்தை பத்தி கவலையே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்ந்தவங்க. அப்படிதான் என்னாக 23, 24 வாசிக்கிறோம் இல்லையா? பரிசுத்தத்தை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது இல்லையா? எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலான்ற பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தி வந்து இந்த ஊர்ல அநேக பிள்ளைகள் அப்படி இருந்தாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்ப தானியேலை பத்தி சொல்றாங்க, ஒரு குற்றத்தையும் முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க யாராலும் முடியலன்னு சொல்லலாம். என்ன காரணம்? அவர் பைபிள் படிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. ரூத் எந்த பைபிள் படிச்சா, எந்த ஜெபத்தை பண்ணா? ரூத் எந்த பைபிளையும் படிக்கல, எந்த ஜெபமும் ஒரு நாளும் பண்ணது கிடையாது. ரூத் என்ன கிடையாது? கதிர்பொருக்குமா போயிட்டு வர, சாப்பாடு செஞ்சா வீடு வேலை செய்வாள தவிர ஒரு நாள் ஜெபம் பண்ணதே. அப்ப இப்படிப்பட்ட ஜெபமே பண்ணாத, பைபிளே படிக்காத, பிரசங்கமே கேட்காத, ஒரு நாள் ஆண்டவரை பத்தி அறியாத இருக்கிற ஒருத்தி மற்றவங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி ஏகமா தப்பு பண்றாங்க, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஒரு பரிசுத்தமான கூட இருக்கிற அந்த கேட்டகரி யாருக்குள்ள கொண்டு வந்துட்டான்? ஒரு பாவத்திலே வாழ்ந்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு கொண்டு வந்துட்டான் இல்லையா? அப்ப பரிசுத்தமா பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனாலேயே பரிசுத்தமா வாழ வைக்க முடியும்னா, அப்ப பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிற எப்படி இருக்கணும்? அதை விட மேலாக இருக்கணும் இல்லையா? அப்ப தேவன் ஒன்னே எதிர்பார்க்கிறான், உன் அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தப்பை பண்ணாத. உன் அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தப்பை பண்ணாத இல்லையா? ரெண்டாவது சொன்னா, உன் பேரை கெடுக்கிற ஒரு தப்பை பண்ணாதன்றார். இப்ப ரூத் இங்க வந்து தப்பு பண்ணது என்ன கிடைச்சிருக்கும்? இப்ப ரூத் இங்க வந்து வேலை காமிச்சிட்டா பத்தி அப்படி சொல்லிடுவா இல்லையா? இப்ப மோவாப்புல இருந்து தப்பு பண்ணியிருந்தா அது ஒன்றும் பெருசா தெரியாது இல்லையா? அவங்க மற்றவங்க செஞ்ச தப்பு அது அடையாளத்தை மாத்திடுச்சு, அதனால பெருசா ஒன்றும் தெரியாது இல்லையா? அது முதல்ல என்ன சொல்ல வரேன், அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தப்பையும் செஞ்சிடாத இல்லையா? சரி, இப்ப எங்க வந்துட்டா ரூத்து? பெத்லகேம் வந்துட்டா இல்லையா? இப்ப தப்பு பண்ணா பெத்லகேம்ல இருக்கிறவன் ரூத் என்ன சொல்லுவாங்க, அவன் வேலையை காமிச்சிட்டா பாரு, அவன் வேலைய அவன் மோவாப்புக்காரி என்ன பண்ணிட்டா, காமிச்சிட்டா பார்த்து அப்படி சொல்லியிருப்பா இல்லையா? அப்ப இவன் பேரை என்ன ஆயிட்டு இருக்கும், போ கெடுத்துட்டு இல்லையா? உன் பேரை கெடுக்கிற எந்த தப்பையும் செய்யாது. இன்னொரு வேலை சொன்னா, ஒரு அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தப்பையும்
செஞ்சிடாது இல்லையா. அடையாளத்தை மாற்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை பார்த்தாலே இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு அடையாளம் மாறிடும் இல்லையா. உன் நல்ல பேருக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்துடும் இல்லையா. அப்படி ஒரு இப்போ நம்மள நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஐயோ மொத்த குடிக்காரன் அவனா, அப்படி ஏமாத்தக்காரன், அப்படி அவங்க அடையாளமே, அவங்க செஞ்ச ஒரு கிரி அவங்க அடையாளத்தை என்ன செஞ்சிடுச்சு, மாற்றிடுச்சு இல்லையா. அவன் இப்படிப்பட்டவன் 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 அப்படின்னு நிறைய அடையாளங்கள் நிறைய பேருக்கு மாறிடுச்சு. ஆனால் நம்ம அடையாளம் என்ன செஞ்சிடவே கூடாது, ஒரு நாளும் மாறிடவே கூடாது, ஒரு நாளும் மாறி. ரெண்டாவது என்ன, நம்ம பேரை கெடுக்கிற எந்த ஒரு தப்பையும் செஞ்சிடக்கூடாது. நம்ம பேரை கெடுக்கிற இப்ப ரூல் செஞ்சா ஈஸியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ப பேரு கெட்டு போயிருக்கும் இல்லையா அவ பேரு. ஆனா இப்ப என்ன பேர் வந்துச்சு, நீ குணசாலி என்பது என் ஊரா எல்லாரும். ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், அந்த குணசாலி என்ற பேர் மாற்றி ஒரு பாவி என்ற பேரை பற்றிட்டு இருப்பான் இல்லையா. அப்ப பேரு கெட்டு போயிட்டு இருக்கும் இல்லையா. அப்ப உன் பேரை கெடுத்துக்கிற எந்த ஒரு தப்பையும் பண்ணாது. அப்படி பண்ணாம இருந்தீன்னா உனக்கு என்ன கிடைக்கும், தேவ சமூகத்திலிருந்து தயவு கிடைக்கும். தேவ சமூகத்திலிருந்து தயவு கிடைக்கும். ஒன்னு என்ன, உன் அடையாளத்தை மாத்திர தப்ப செஞ்சிடாத. ரெண்டாவது என்ன, உன் பேரை கெடுத்துக்கிற ஒரு தவறை செய்யறாது இல்லையா. அவங்களாம் செய்யறாங்களே இவங்களாம் செய்யறாங்களே, அவங்களாம் செய்வாங்க, அவங்க பேர் கெட்டு போகும். உன் பேரை கெடலாமா, கெடலானா செய். அவங்க பேர் கெடுத்து உன் பேர் கெடுத்து. இப்ப வேற யாருக்கு தயவு காட்டலையே இல்லையா. அப்ப உனக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காத தயவு உனக்கு கிடைக்காத பொண்ணா தாராளமணி செய்யலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தாராளமான செய்ய. ஆனா என்ன எதிர்பார்க்காத, தேவ சமூகத்திலிருந்து தயவை எதிர்பார்க்காத இல்லையா. அந்த தயவு உனக்கு கிடைக்கணும்னா ஒண்ணு செய், மற்றவங்களை போல வாழாத. மற்ற என்ன செய்யறாங்க, தன் அடையாளத்தை மாற்றக்கூடிய தப்புகளை செய்யறாங்க, தன் அடையாளத்தையும் மாற்றிக்கொள்ளுகிற தவறுகளை செய்யறாங்க இல்லையா. ரெண்டாவது என்ன செய்யறாங்க, தான் பேரை கெடுத்துக்கிற ஒரு செயலை செய்யறாங்க இல்லையா. பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா பேரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை. சாதாரண அசால்ட்டா ஒரு ஆளை தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாலும் பேர் கெட்டு போயிடும் சரியா. ஆனா பேரை காப்பாத்துறது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பேரை காப்பாத்திக்கோ. உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, உன் பேரை என்ன பண்ணிடாத, கெடுத்துக்காம பார்த்துக்கோ இல்லையா. அப்போ உன் பேரை கெடுத்துக்காம காத்துக்கிட்டா தேவனுக்கு என்ன செஞ்சிருவாரு, தயவு செஞ்சிருவார் இல்லையா. மூணாவது, இதன் அடிப்படையாக சொல்றேன்னு, உன் பேரை மாற்றக்கூடிய ஒரு செயலை செய்யப்படும். உன் பேரை மாற்றக்கூடிய ஒரு செயலை செயல்பட்டினா கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்னா தயவு செய்வார். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த உங்களுக்கு அந்த தயவை பற்றி பேசும்போது இதை பற்றி தான் பேசியிருக்கிறேன். ஆனால் சொல்கிறேன், இந்த தலைப்புக்கு ஏற்றார் போல் நான் சொல்லி முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். மேலே இருக்கிற 6வது வசனத்திலிருந்து கூட உண்டாகும் பொருட்டு இப்போ அவங்க நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3வது வசனத்திலிருந்து, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அவர் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க இல்லையா. யாருக்கு முன்னாடி, ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இவ யாரு, விபச்சாரத்தில் கையுமையமாக பிடிக்கப்பட்டவள் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா. அப்ப இவளுக்கு என்ன கிடைக்கணும், இப்போ ஒரு மிகப்பெரிய தண்டனை அவளுக்கு கிடைக்கணும். தண்டனை அவளுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும் இல்லையா. இப்போ இவளுக்கு பேர் இப்போ என்ன பேரு, விபச்சாரின்னு பேர் இல்லையா. விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட இவளுக்கு என்ன பேர் தான், விபச்சாரின்னு பேர் இல்லையா. இப்போ ஆல்ரெடி இவ பேரை கெடுத்துக்கிட்டா, இவள் அடையாளமும் மாறி போச்சு இல்லையா. இப்போ இப்படிப்பட்டவளுக்கு தான் இப்போ ஒரு புது பேர். என்ன பேரு, இப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இப்போ அந்த பெண்ணை பார்த்து சொல்ல வர, எல்லாரும் பார்த்து சொன்னார். என்ன சொன்னார், சரிப்பா உங்களை யாரு தப்பு பண்ணல அவங்க என்ன பண்ணுங்க, இவன் மேல கல்லெறிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. யாரு நீங்க தப்பு பண்ணல அவங்க என்ன பண்ணுங்க, இவன் மேல என்ன பண்ணுங்க, கல்லெறிங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து எல்லாரும் பாருங்க 7வது வசனத்துல இருந்து சொல்லி எழுதினார். கேட்டு போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். நின்றாள். நிமிர்ந்து அந்த ஸ்திரியை காணாமல், ஸ்திரியே எங்கே என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, நீ போய். இப்ப பாவம் செய்யாம போயிட்டு அவளுக்கு என்ன பேரு, ஒரு பரிசுத்தவாட்டின்னு பேர் இல்லையா.
இப்ப பாவம் இவ செய்யாம போயிட்டு அவளுக்கு என்ன பேர் மாற்றப்படும்? இப்போ ஒரு பரிசுத்தவாட்டி அப்படின்ற பெயர் மாற்றப்படும் இல்லையா? இப்போ விபச்சாரத்தில் இருந்தா இதுவளுக்கு என்ன பேர்? அவளுக்கு ஒரு விபச்சாரின்னு பேர் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமே என்ன பண்ணாத, இந்த மாதிரி ஒரு தப்ப நீ செய்யாதம்மா அப்படின்னு சொன்னவனே அந்த அம்மாவும் சரின்ட்டு போயிட்டா. இப்போ அவளுக்கு என்ன பேரு? இனிமே அவளுக்கு என்ன பேர்? இவ இனிமே அவ எப்படி வாழ போறா? பரிசுத்தமா வாழ போறா. அப்ப அவளுக்கு என்ன பேரு? பரிசுத்தவாட்டின்னு பேர் இல்லையா? ஒரு புதிய பேரை பதிக்கத்தக்கத அளவுக்கு அவ வாழ்க்கை மாறி போச்சு. ஒரு புதிய பேர் அவளுக்கு பதிக்கப்படத்தக்கத அளவுக்கு முதல்ல சொன்ன அவ பேரே மாத்திட்டாங்க இல்லையா? எபிரேயர்னு சொல்ல வேண்டியவங்க என்ன சொல்லிட்டாங்க? மோவாபியர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரெண்டாவது நல்லா இருந்த பேரை அவ என்ன செஞ்சிட்டாங்க? கெடுத்துக்கிட்டாங்க இல்லையா? மூணாவது என்ன? கெடுத்துக்கிட்ட பேரை நல்ல விதமா என்ன செஞ்சிட்டான்? மாத்திக்கிட்டான். இதுக்கு அவன் செஞ்சது என்ன? செஞ்ச தப்ப விட்டுரு. செஞ்ச தப்ப இதுவரைக்கும் என்ன தப்ப செஞ்சியோ அந்த தப்ப என்ன செஞ்சிடு, இனி செய்யாம விட்டுடு. இனி என்ன பண்ணாத, இதுவரைக்கும் பண்ணிட்ட, இதுவரைக்கும் இந்த தப்ப நீ செஞ்சுட்ட. இந்த தப்ப என்ன செஞ்சிச்சு? உன் அடையாளத்தை மாத்திச்சு, உன் பேரையே கெடுத்துருச்சு. உன் பேரையே இப்ப இவள் ரோடு நடந்த பண்ண என்ன பேசியிருப்பாங்க? ஊரே இவளை பேசிச்சு. என்ன பேசிச்சு? இவளை எப்படி நீங்க தண்டிக்காம விடலாம், அவ மோசமான ஆளாச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? பெரியோர் வரைக்கும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இயேசுவினிடத்தில் வந்து இவ கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும்? தண்டி. இவ ரொம்ப மோசமான ஆடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா அதே ஊரு இப்ப என்ன சொல்லும்? இனிமே என்ன சொல்லும்? இவளை போல நல்லவள் யாருமே இல்லைன்னு சொல்லத்தக்கத அளவுக்கு இல்லையா? இப்ப இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராகாப்பு இல்லையா? முதல் ராகாப் யாரு? ஒரு பேரே வேசின்னு பேர் இல்லையா? ராகாப் யாரு? ஒரு வேசின்னு பேர் இல்லையா? ஆனா அந்த ராகாப்ப தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றா? சல்மோன் திருமணம் செய்கிறான். சல்மோன் யாரு? திருமணம் செய்கிறார் இல்லையா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றால், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றால், யாக்கோப்பு யூதாவையும் சகோதரரையும் பெற்றார், யூதா பாரேசையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு பாரேஸ் சேராவை பெற்றார். வாசிக்கலாம். போவாசையும் பல்மோன் போவாசை ராகாப் திரும்ப மேல படிச்ச இல்ல கீழே 3ஆம் வசனம் படி. பாரேசையும் சேராவையும் பெற்றான். பெற்றான் நகசோனை பெற்றான், சல்மோனை பெற்றான். போவாசை அந்த வேசி என்ற பேர் மாறிடுச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி சொல்ற என்ன சொல்லி வருவாரு? ராகா பெண்ணும் வேசி அப்படின்னு தான் சொல்லி வருவார் இல்லையா? இப்ப யோசுவாவை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? ராகா பெண்ணும் வேசி அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லையா? அந்த ராகா பெண்ற இப்ப இப்ப எது கட்டாயிடுச்சு? இப்போ வேசி கட்டாயிடுச்சு இல்லையா? அப்ப எங்க வந்துட்டாவ? யோசுவா 2ஆம் அதிகாரத்துல இல்லையா? ராகா பெண்ணும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் யாரு? இந்த வேவுவோகன 2 பேர் இல்லையா? எங்க போனாங்க? ராகா பண்ற வேசி, ராகா பெண் அப்படிதான் பைபிள் அந்த அதிகாரம் முழுசுமே என்ன செய்யும்? அவள் அடையாளம் கண்ணும். 7ஆம் அதிகாரத்துக்கு வந்து 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தாலும் அப்படிதான் அடையாளம் காட்டுவார். என்னது? நீங்கள் போய் தங்கின ராகா பெண்ண வேசியை தவிர அப்படின்னு தான் சொல்லி வருவார். அந்த வீட்டை தவிர அப்படின்னு தான் சொல்லி வருவார். எல்லா இடத்தும் ராகா பெண்ணும் வேசி, ராகா பெண்ணும் வேசி அப்படின்னு வர்றார் இல்லையா? ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு வரும்போது சல்மான் என்னைக்கு திருமணம் பண்ண போறாரோ அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ எது கட்டாயிடுச்சு? இப்போ வேசி என்ற பேர் கட்டாயி போச்சு இல்லையா? அப்ப முற்காலத்தில் பரிசுத்தவான்கள், அதாவது ஆண்டவரை இயேசு அந்த சந்ததியில் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பரிசுத்த சந்ததி யார் பேர் மாறி போச்சு? இப்ப இந்த ராகாப்புடைய பேர் மாறி போச்சு இல்லையா? அப்படின்னா ஒரு நல்ல பேரை எடுப்பதற்கான செயலை செய்யணும். ஒரு நல்ல பேரை எடுப்பதற்கான ஒரு செயலை நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். கத்த சும்மா தயவு பாட்ட மாட்டார். தயவு காட்டுவா சும்மா தேவன் தயவு காட்டிட மாட்டார் இல்லையா? ஒன்று என்ன? உன் அடையாளத்தையும் மாற்றக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாது. ரெண்டாவது என்ன? உன் பேரை கெடுத்துக்கிற எந்த ஒரு செயலையும் செய்யாத. மூணாவது என்ன? ஒரு நல்ல பேர் வழங்கத்தக்கதான ஒரு நல்ல செயலை நீ செய். எப்படி நல்ல பேர் வரும்? செய்யற தப்ப செய்யாம விட்டுடு, அது ஒன்னே போதும். இப்ப ராகாப் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? செஞ்சிருந்த தப்ப செய்யாம விட்டா அவ்வளவுதான் இல்லையா? அப்ப செஞ்சு எல்லாரும் செய்யற தப்ப அவ செய்யாம விட்டாலே அவளுக்கு என்ன பேர் வந்துடும்? ஒரு நல்ல பேர் வந்துடும். ஒரு நல்ல பேர் வந்துடும் இல்லையா? இப்ப ராகாப் என்ன பேர் வந்துடுச்சு? இப்ப இயேசுவின் சந்ததி அப்படின்னு சொன்னா ராகாப சொல்லாம என்ன செய்ய முடியாது. இப்ப சல்மோன் யாரு? ஒரு அருமையான மனிதன். யாரு? சல்மோன் ஒரு அருமையான மனிதர், ஒரு நல்ல மனுஷன். எப்படி போவாஸ் ஒரு நல்ல மனிதர், அதே போல தான் சல்மோனும் ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர் என்ன செய்யறாரு? இப்போ இவர் ராகாப திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ யாரா மாறிட்டா?
ஒரு நல்லவளா மாறிட்டா இல்லையா? இப்ப அவளுக்கு என்ன பேரு? ராகாபன ஒரு அருமையான பெண். ராகாப் ஒரு நல்லவள், ராகாப் ஒரு நல்லவள். அப்ப முன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லிடணும்? அவங்க முன்ன மாதிரி இல்லப்பா, அவங்க முன்ன மாதிரி மற்றவளை போல, முன்னோர்களை போல, மற்ற முன்ன மாதிரி இந்த 3 இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்துருங்க. என்ன ஒண்ணு இல்லை, இவங்க 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 முன்னோர்கள் மாதிரி இவ இல்லை அப்படி சொல்லணும் இல்லையா? இவன் மற்றவளை மாதிரியும் இல்லைன்னு சொல்லணும். 3 என்ன சொல்லணும்? முன்ன மாதிரி இவ இல்லைன்னு சொல்லணும். 3 இல்லைன்னு சொல்லிட்டா உனக்கு தயவு செய்ய தேவன் ரெடி. சொல்லுவாரான்னு பாருங்க. 1 தயவு என்ன, ஒரு இல்லை என்ன, இவங்க குடும்பத்தார் மூலம் இல்லை அப்படி கூட வச்சுக்கோங்க இல்லையா? இவங்க முன்னோர்னாக்கா அது ஒரு பைபிள் லாஜிக்கில் போகுது இல்லையா? அது எனக்கு நம்ம பைபிள் லாஜிக் நம்ம லாஜிக்கில் எடுத்துக்கலாமே, நம்ம புரியுற மாதிரி எடுத்துக்கலாமே. அவங்க 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 அப்பா அவங்க குடும்பத்தில் அவன் குடும்பத்தார் போல இவ்வளவு அந்த குடும்பத்தோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிடணும். 2வது என்ன சொல்லிடணும்? மற்றவர்களை போல இவ கூட இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்படி ஆழ்ந்து திரும்புது, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, மற்ற பிள்ளைகளை போல இவ இல்லைன்னு சொல்லு. 3வது என்ன சொல்லிடணும்? இவளே முன்ன மாறி இப்ப இல்லப்பா, இப்ப ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? இதை 3மே பெண்களை பார்த்து தான் சொல்லணும். இப்போ முதல்ல ரூத்துல வாசிச்சதும் ஒரு பெண்ணு தான் இல்லையா? யோவான் 8ல் வாசிச்சதும் ஒரு பெண்ணு தான் இல்லையா? அது நீ பெண்கள் கூடுகைன்னு எடுத்துக்கினாலும் சரி, இல்ல சபைக்குன்னு எடுத்துக்கினாலும் சரி இல்லையா? ஒரு பெண்கள் கூடுகை அப்படின்னு எடுத்துக்கினாலும் சரி ஓகே இல்லையா? இல்ல சபைன்னு எடுத்துக்கினாலும் சபையும் யார் தான்? மனவாட்டி தான் இல்லையா? சபையை முழு சபையார் தான், மனவாட்டி தான். இல்ல எங்கள் பெண்கள் அப்படி நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல முழு சபைக்கு நடத்தாது. 3 இல்லைன்னு சொல்லிடணும். 3 ஒண்ணு என்ன இல்லை, இவங்க முன்னோர் மாதிரி இவங்க இல்ல, இவங்க மற்ற பெண்களை போல இவங்க இல்ல, இவளே முன்ன மாதிரி இப்போ ரொம்ப மாறிட்டாப்பா, ரொம்ப நல்லா, இப்போ ரொம்ப நல்ல பள்ளியா மாறிட்டா. இப்ப ராக வீடு மாறிட்டா, முன்ன மாதிரி இல்ல இல்லையா? ஊருக்கே தெரியாம வேசின்னு, ஆனா இப்போ இல்ல, இப்ப இல்ல, முன்ன மாதிரி இப்ப இல்ல. இந்த 3 இல்லைன்னு நம்மளை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு தயவு செய்வதற்கு தேவன் ஆயத்தம். தெய்வனா என்ன? தண்டனையை வராம தடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறார். தண்டனையை நமக்கு வரக்கூடிய தண்டனையை தடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறா. இது கிடைக்கணும்னா 3 இல்லைன்னு சொல்லிடணும். 3 இல்லைன்னு சொல்லிடணும். 3 நல்ல காரியத்தை நம்ம கிட்ட சொல்லிடணும். ஒண்ணு என்ன? அப்ப எப்ப அடையாளத்தை மாத்திர செயலை என்ன பண்ணாத செய்யாது. அடையாளத்தை மாத்திக்கிற உன் அடையாளத்தை நீ செய்யற ஒரு செயல் உன் அடையாளத்தையே மாத்திரும். உன் அடையாளத்தையே எபிரேயன்னு சொல்ல வேண்டிய இடத்துல மோவாபின்னு சொல்ல வச்சுட்டான் இல்லையா? ஒரு புது பேர். இதுவரைக்கும் லோத்துக்கு அப்படி பேரு, இதுவரைக்கும் அந்த லோத்துக்கு அந்த பேரு. இப்ப எப்ப லோத்துக்கு மோவாபின்னு சொல்லி இருக்கணும்? ஆபரமோட வந்த போதே சொல்லி இருக்கணும் இல்லையா? சொன்னாரா? இல்ல இல்லையா? எப்ப சொன்னாரு? எப்ப அந்த தப்பை பண்ணாங்களோ அப்பதான் சொன்னான். அந்த தப்பை என்ன செஞ்சிச்சு? அடையாளத்தையே மாத்தி. ஒரு தப்பு உன் அடையாளத்தையே மாத்திரும். 2வது என்ன? மற்ற பிள்ளைகளை போல செஞ்சனா உன் பேரை கெடுத்துரும். உன் பேரை அப்போ உன் அடையாளத்தை மாத்திர செயலையும் செய்யாத, உன் பேரை கெடுத்துக்கிற செயலையும் செய்யாத. மாறாக என்ன? ஒரு நல்ல பேரை உண்டாக்கத்தக்கதான செயலை நீ செய்வாயானா கர்த்தர் உனக்கு தயவு செய்வதற்கு தேவன் ஆயத்தம். கண்ணை மூடலாமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்குமா? பரிசுத்த தேவனை நோக்கி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் மலர்ந்திடுமே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுமே. மணவார இயேசு சிநேகிக்கிறான், மன்னித்தாரே என் மீறுதல்கள். மனதார இயேசு சிநேகிக்கிறார், மன்னித்தாரே உன் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாள் எல்லாம் ஒரு தயவு. உன் வாழ்நாள் முழுவதும் தயவு. தயவுனா என்ன? உனக்கு வரக்கூடிய தண்டனையை தடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு வருகிற தண்டனையை தடுத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு வருகிற தண்டனையை தடுத்து, என் பிள்ளைக்கு தண்டனை வரக்கூடாது, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் பிள்ளைக்கு தண்டனை வரக்கூடாது, அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி
தண்டனையை தடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தயவு. இதை தேவன் யாருக்கு காட்டுறார்? அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வழிவகுக்காத ஒரு நபருக்கு தயவை காட்ட விரும்புகிறார். ரூத்து அடையாளத்தை மாற்றிக்கவே இல்லை. இதுக்கு முன்னோர்கள் செய்த தவறு, ஒரு செய்யற தவறு நம்ம அடையாளத்தையே மாத்திரும். அந்த அடையாளம் மாறாம இருக்கணும்னா நம்ம செய்கிற செயலை கவனமா இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? பெரியவங்க தப்பு செய்யறாங்கன்னா அதே தப்ப நீ செஞ்சிடாத. பெரியவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு அர்த்தம் அல்ல. யார் செஞ்ச தப்பு தப்பு தான். பெரியவங்க செஞ்ச ஒரு தப்பு அப்ப அடையாளத்தை மாத்திச்சு. ரெண்டாவது, உன் கூட இருக்கிறவர்கள், உன் கண்ணுக்கு முன்னால இருக்கிறவர்கள் செய்கிற ஒரு தவறை நம்ம செய்யக்கூடாது. மூணாவது, நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்க தவறையும் இனி செய்யக்கூடாது. மூத்தவங்க செஞ்ச தப்பையும் செய்யாத, கூட இருக்கிறவங்க தப்பு செஞ்ச தப்பையும் செய்யாத, நீயே முன்னால செஞ்ச தப்பையும் இனிமே செய்யாத. முன்னாடி வேணா தப்பு நடந்திருக்கலாம், ஓகே. நாட்கள்ல இல்ல தேவனை அறியாத நாட்கள்ல, தேவனை தெரியாத நாட்கள்ல சில தவறுகள் நடந்திருக்கலாம், உண்மை. தப்பே பண்ணது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாரும் தவறுகிறவர்கள். தப்பு நடந்துருச்சு. ஆனா முன்னால செஞ்ச ஒரு தப்ப இனிமே செய்யாத. மூத்தவங்க செய்யறாங்கன்னு செய்யாத, கூட இருக்கிறவங்க செய்யறாங்கன்னு செய்யாத, நான் முன்னாடியே இந்த தப்பை செஞ்ச தப்பையும் செய்யாத. இது 3 தவறு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நமக்கு தேவன் தயவு காட்டுவார். இந்த 3 தப்பை என்ன செய்யும்? உன் அடையாளத்தையே மாத்திரும், உன் பேரை கெடுத்துரும். உன் அடையாளத்தையே மாத்திரும், உன் பேரையும் கெடுத்துரும். அந்த மாதிரி ஒரு செயல்ல நம்ம எப்போதுமே ஈடுபடக்கூடாது. இந்த 3 காரியத்தில் கவனமாக இருந்தா நமக்கு தயவு செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல பெரியவங்களே அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி எங்களை விட பெரியவர்கள் செய்த தவறை நாங்கள் அதை தவறா பார்க்காம அவங்களே அதை செய்யறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாங்க செஞ்சிருந்தா எங்களை மன்னிங்கப்பான்னு முதல் அர்ப்பணிப்பு. ரெண்டாவது, என் கூட இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க, என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அதனால நானும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சது தப்புனா என்ன மன்னிங்கப்பா. ரூத்து செய்யல. தான் கூட இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ தப்பு பண்ணாங்க, ஆனா அவ ஸ்ட்ரைட்டா நின்னா. தானியேலுக்குள்ள ஒரு பரிசுத்தவானுக்குள்ள ஒரு சுபாவத்தை, பாவத்திலே பிறந்து பாவத்தில் ஊறி பாவமே பாலப்போல பருகி கொண்டிருக்கிற அந்த பெண்ணு கொண்டு வரான்னா எவ்வளோ பெரிய ஒரு அசாதாரணமான காரியன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மூன்றாவது, நானே சில தப்புகளை செஞ்சிருந்த இது வரைக்கும், ஆனா இனிமே அதை செய்ய மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில சில தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே அந்த தவறை கூட இனி நான் செய்ய மாட்டேன்னு 3 அர்ப்பணிப்பு. மூத்தவங்க, கூட இருக்கிறவங்க, நானே செஞ்சது முன்னாட்டில் செஞ்சிருப்பேன், அந்த தவறும் இனிமே இல்லாம இருந்தா மரிக்கிற வரைக்கும் உனக்கு தயவு செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். நீ சாகர வரைக்கும் உனக்கு தயவு கிடைக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு தயவு கிடைக்கும். இது 3 மட்டும் உன் வாழ்க்கையில வராம பார்த்துக்கோ, நம்ம வாழ்க்கையில வராம பார்த்துக்கோ. பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்க கரை எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தணும். உங்களுடைய ஆளுகையும் பராமரிப்பு எங்களுக்கு உண்டாகணும். உங்க கிருபை எங்களை தாங்கி நடத்தணும். இந்த 3 காரியத்தில் நாங்கள் சரியாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மூத்தவங்க செஞ்ச தப்பை நம்ம செய்ய மாட்டோம், கூட இருக்கிறவங்க செஞ்ச தப்பை செய்ய மாட்டோம். கடந்த நாளில், கடந்த வருடங்களில், கடந்த காலங்களில் நான் செய்த அதே தவிர என் வாழ்க்கையில் திருமணம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் செய்ய மாட்டேன், என்னை நம்பி எனக்கு தயவு செய்யுங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தயவு காட்ட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க தயவு வருகிற தண்டனையை தடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால் அப்படிப்பட்ட தயவை எங்களுக்கு காண்பித்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி.
எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்கு நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க. கரம் இருக்கட்டும். சகல துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.